திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் ஏற பக்தர்களை அனுமதிக்கலாமா என முடிவு செய்ய மண்ணின் தன்மை குறித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன் வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பெஞ்சல் புயல் தாக்கத்தினால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது மண் சரிவு ஏற்பட்டு 7 நபர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வரும் 11ஆம் தேதி மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. வருடா வருடம் 2500 நபர்கள் மலை மீது ஏறி மகா தரிசனத்தை காண்பதற்காக மாடு நிர்வாகம் அனுமதி அளிக்கும். தற்போது மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக மலை மீது பக்தர்களை அனுமதிக்கலாமா என்று ஆய்வு மேற்கொள்ள இந்த குழு தற்போது வந்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் பிரேமலதா தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுக்கள் தற்போது அண்ணாமலையார் மலை மீது முளைப்பால் தீர்த்தம், கந்தாசிரமம், கரும்பாறை உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக மலை மீது சென்று மலையில் உள்ள பாறைகள், மணல்கள், சிறு சிறு மரங்கள், கற்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து நாளை இந்த குழுவானது அதன் அறிக்கையை தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்கும். இந்த அறிக்கையின்படி இந்த ஆண்டு அண்ணாமலையார் மலை மீது பக்தர்களை அனுமதிக்கலாமா வேண்டாமா என தமிழக அரசு முடிவெடுக்கும். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.